Hello everyone, welcome to Tamil Academy channel. நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி நம்ம பைத்தான் சீரீஸில் பைத்தான் ஸ்ட்ரிங்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தான் ஸ்ட்ரிங்ஸை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக்காக எப்படி ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படிலாம் நம்ம கெட் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இண்டெக்ஸிங் பண்ணுது, இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ஸில் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே ப்ரீடிஃபைண்டாக நம்ம பைத்தான் க்ரியேட் ஆனப்பையே எழுதி வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் நிறைய ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்படி நம்ம அது ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டலைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதை சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் அவங்க கொடுக்கணும். அது சென்டென்ஸ் ஃபார்மேட்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாறும். மித்ததெல்லாம் எப்படி இருக்கும்னா ஸ்மால் லெட்டராக இருக்கும். ஒருவேளை நானே கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குறேன் அப்படின்னா இது அப்படியே தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸ்மால் லெட்டராக இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டராக மாற்றி கொடுக்கும். பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள். ஸோ str ஈக்குவல் டு பைத்தான் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேரக்டருங்கிறது என்னது, p இஸ் த ஃபஸ்ட்டு கேரக்டர். இப்போ இதில் எப்படி இருக்குது, இது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு அது அந்த சேஞ்சஸை பண்ணி நம்மக்கிட்ட அந்த சேஞ்சஸ் பண்ண ஸ்ட்ரிங் வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரி, ரிட்டர்ன் பண்ணுறதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிளில் வாங்கணும். கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், str2 ஈக்குவல் டு str.capitalize ஆஃப். அப்போ என்ன ஆகும், str இருக்கக்கூடிய வேல்யூவை நீ என்ன பண்ணு, கேபிட்டலைஸ் பண்ணு. கேபிட்டலைஸ் அப்படின்னோடனே நம்ம இதை பார்த்தோன்னே அப்போ எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸாக மாறிடுமா அப்படின்னு தான் யோசிப்போம். இல்லை, ஃபஸ்ட்டு கேரக்டர், இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் என்ன ஆகும்னா கேபிட்டல் லெட்டராக மாறும். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு str பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜுங்கிறது நீங்கள் கொடுத்த மாதிரி அசிட்டிஸ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த str2 பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த p மட்டும் என்ன இருக்கும்னா கேபிட்டல் லெட்டராக மாறி இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோடது தான் இந்த ஸ்பேஸ் விட்டு லாங்குவேஜும். இது ஒரே ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால இது ஒரு வேர்டு தான். இதை ஒரு புது ஸ்ட்ரிங்காக என்ன செய்யாது, கன்சிடர் பண்ணாது. ஸோ இது ரெண்டுக்குமே நீங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருந்ததுனால சேர்த்து அப்போ இந்த பைத்தானில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா கேபிட்டலைஸ் ஆகும். சென்டென்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா எந்த சென்டென்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதுவோம். ஸோ இது கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ கவுண்ட் அப்படின்னாலே என்னென்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த ஸ்ட்ரிங். ஸோ அப்படியும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். கவுண்டிங் த பர்டிகுலர் கேரக்டர் இன் த ஸ்ட்ரிங், அதாவது ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்து அது அந்த ஸ்ட்ரிங்கில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா எத்தனை அக்கரன்சஸ் அது வந்திருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ str என்ன இருக்குது, ஹலோ வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். str2 ஈக்குவல் டு str.count ஆஃப் e அப்படின்னா என்ன, இந்த ஸ்ட்ரிங்கில் str ஸ்ட்ரிங்கில் e எத்தனை தடவை உங்களுக்கு வந்திருக்குது, எத்தனை அக்கரன்சஸ் வந்திருக்குது. சில இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கரன்சஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அக்கரன்சஸ்னால் முதல்ல வரக்கூடிய இ வேல்யூவை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணும். இங்கே அப்படி கிடையாது, எத்தனை இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் கவுண்டிங் கொடுக்கும். அப்போ இங்கே பாருங்கள், ஹெச்சுக்கு பக்கத்தில் ஒரு இ இருக்குது, 1. சரிங்களா? கவுண்ட்னாலே நேச்சுரல் நம்பர்ஸ் தான், ஹோல் நம்பர் கிடையாது. அதாவது 0லேருந்து கன்சிடர் பண்ணாது, 1லேருந்து தான் கவுண்ட் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா w பக்கத்தில் ஒரு இ இருக்குது, ஸோ 2. அடுத்து லாஸ்ட்டில் ஒரு இ கேரக்டர் இருக்குது, ஸோ 3. ஸோ அப்போ மொத்தம் என்ன ரிசல்ட் வரணும்னு கேட்டிங்கன்னா எத்தனை அக்கரன்சஸ் வரணும், 3ன்னு உங்களுக்கு வரும். இது இன்டீஜர் வேல்யூவாக தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னா ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? பாருங்கள், நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அக்கரன்சஸ் 3 டைம்ஸ் என்ன வந்திருக்கு, இ வந்திருக்கு. இப்போ நம்ம மாற்றி வேணால் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், ஓ கொடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ எத்தனை தடவை இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. பாருங்கள், 2 டைம்ஸ் இது வருதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அக்கரன்சஸ் 2. ஓ எத்தனை தடவை இருக்குது, இந்த ஸ்ட்ரிங்கில் 2 இருக்குது. ஒருவேளை நம்ம இல்லாத வேல்யூ கொடுத்தா என்ன வருது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் என்ன இல்லை, பி இல்லை, நான் பி கொடுக்குறேன். அப்போ என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். அதோட அக்கரன்சஸ் இல்லை. ஸோ 0 அக்கரன்சஸ், பி இல்லவே இல்லை.
அதனால் இது வந்து என்ன கொடுத்துருச்சு 0ன்னு கொடுக்குது. ஸோ கவுண்ட் இஸ் த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை டைம்ஸ் வந்து அக்கறை ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இட் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னா 0 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, இது வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ முதல்ல பார்த்தது கேபிட்டலைஸ், ரெண்டாவது பார்த்தது நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன். ஃபைண்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு வேர்டு அல்லாட்டி ஒரு பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங் வந்து அந்த இடத்துல இருக்கா, பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து அதில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், STR = வெல்கம் டு த பைத்தான் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த வெல்கம் டு த பைத்தானில் இப்போ str2 = str.findOf ஃபைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு இந்த மெயினில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகுது. இருந்துச்சுன்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஸோ நம்மளுக்கு பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணுமா இல்லை பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பொசிஷனை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இந்த வந்து எத்தனாவது கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், நான் கவுண்ட் பண்ணி காட்டுறேன். நமக்கு ஸ்ட்ரிங்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பாருங்கள் 0 1 2 3, C வந்து 3, O வந்து 4, M வந்து 5, E வந்து 6, இது ஸ்பேஸ் 7, T வந்து 8, O வந்து 9, திரும்ப ஸ்பேஸ் வந்து 10. 11th அக்கரன்சஸில் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அதோட ஸ்டார்டிங் பொசிஷனை நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அப்போ ஃபைண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் உங்களோட சப்ஸ்ட்ரிங் வந்து அந்த மெயின் ஸ்ட்ரிங்கில் எத்தனாவது பொசிஷன்லேருந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எத்தனாவது இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி காமிக்குது. ஸோ உங்களுக்கு அவுட்புட் என்ன வந்துச்சு, 11 அப்படின்றது தான் அவுட்புட்டாக வந்துச்சு. பாருங்கள், அவுட்புட் பாருங்கள் 11. சரிங்களா? வந்து 11th இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இது அப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ மூணாவது ஃபங்க்ஷன் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபைண்ட் ஃபங்க்ஷன். முதல்ல கேபிட்டலைஸ் பார்த்தோம், ரெண்டாவது கவுண்ட் பார்த்தோம், இப்போ மூணாவதாக ஃபைண்ட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்ஃபானா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரிங் வேல்யூவில் இருக்கக்கூடியது எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தானா? ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷனில் நீங்கள் என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கு தான், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கு தான், கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கு தான். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி வேல்யூஸ் கொடுத்தாலும் அது என்னது தான் கன்சிடர் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகும். இங்கே டபுள் கொட்டேஷன் இல்லை, சிங்கிள் கொட்டேஷன், ட்ரிபிள் கொட்டேஷன் எதில் கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கு வந்து எல்லாமே ஆல்ஃபபெட்ஸாக தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் தான் என்னென்னா இஸ் ஆல்ஃபா. பாருங்கள், இப்போ STR = பைத்தான் லாங்குவேஜ்னு இருக்குது. ஸோ str2 = இஸ் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். பூலியன் வேல்யூனா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக ஆல்ஃபபெட்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ண போகுது, ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ நம்மளுடைய STRல என்ன இருக்குது, பைத்தான் லாங்குவேஜ்னு எல்லாமே கேரக்டர்ஸாக தான் இருக்குது. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த ட்ரூ வேல்யூ. பாருங்கள், சாரி, இங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. இந்த ஸ்பேஸையுமே என்னவா தான் கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி தான், அது கேரக்டர் கிடையாது. ஸோ பைத்தானுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்கறனால இது ஆல்ஃபபெட்ஸ் இல்லை. இப்போ நான் இதை எடுத்து விட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து விட்டுட்டோம், இது சேர்ந்து ஒரு இதாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுதுன்னு. ஸோ இப்போ இது ஆல்ஃபபெட்ஸ், ஸோ அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஸ்பேஸும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே என்னவாக தான் இருக்கணும், கேரக்டர்ஸாக இருந்துச்சுன்னா இஸ் ஆல்ஃபபெட். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. பாருங்கள், இப்போ நம்ம ஏதாவது டிஜிட்ஸ் கூட கொடுத்து பார்க்கலாம். இப்போ பைத்தான் லாங்குவேஜ் இதில் நான் என்ன கொடுத்துட்டேன், ஒரு 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இது எப்படி இருக்குது, ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்குது. சரிங்களா? பட் நான் என்ன கேட்டிருக்கேன், இஸ் ஆல்ஃபாவான்னு நான் கேட்டிருக்கிறோம். பாருங்கள், இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபால்ஸ்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சு. முதல்ல ஃபால்ஸ் முதல் தடவை ஏன் ஃபால்ஸ் கொடுத்துச்சு, ஸ்பேஸ் இருந்ததுனால. ஒயிட் ஸ்பேஸ் கூட உங்களுக்கு என்னவாக தான் கன்சிடர் ஆகும், வேறு ஒரு ஸ்பெஷல் வேல்யூவாக தான் கன்சிடர் ஆகும், ஆல்ஃபபெட்டாக கன்சிடர் ஆகாது, அதனால் ஃபால்ஸ்னு கொடுத்தது. ஸோ ரெண்டாவது நம்ம ஸ்பேஸை எடுத்து விட்டுட்டு ஜாயின் பண்ணி விட்டோம், அது ட்ரூன்னு கொடுத்தது. மூணாவது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பின்னாடி நான் நியூமரிக் வேல்யூஸ் கொடுத்துருந்தேன், அதனால் அது ஃபால்ஸ்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்நம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஆல்ஃபா நியூமரிக், அதாவது
நீங்கள் கொடுத்துருக்கிறதே எப்படி இருக்குன்னா ஆல்ஃபபெட்ஸாகவும் இருக்கலாம் நியூமரிக்காகவும் இருக்கலாம். அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஆல்ஃபபெட்ஸும் இருக்கலாம் நியூமரிக்கும் இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன எழுதியிருக்கேன், வெல்கம் டு பைத்தான். டூ பைத்தானுக்கு 2ன்னு நம்பருக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்னது, ஒரு ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். ஆல்ஃபா நியூமரிக் அதை தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இஸ் ஆல்னம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ அதில் ஆல்ஃபபெட்ஸும் இருக்குது நியூமரிக்கும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? சரி, இப்போ இது ரிட்டர்ன் என்ன பண்ணணும், பூலியன் வேல்யூ தான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகிருக்குது. சரி, இப்போ நான் அந்த 2வை எடுத்து விட்டுறேன். சரிங்களா? இப்போ இதில் வரும் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வெல்கம் பைத்தான்னு வெறும் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஆல்ஃபபெட்டு தான் இருக்குதுல்ல அப்படின்னு பாருங்கள். ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்றப்ப ஆல்ஃபபெட்ஸும் இருக்கலாம் நியூமரிக்கும் இருக்கலாம். 2 இருந்தாலுமே அது ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். இல்லை வெறும் ஆல்ஃபபெட்ஸ் இருந்தாலுமே இது என்ன தான் ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லையே, நம்பரும் ஆல்ஃபபெட்டும் கலந்துருந்தால் தானே அது ஆல்ஃபா நியூமரிக், அப்படி தான் கரெக்டு. பட் ஆனால் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இருக்குதுனாலும் அது ஃபால்ஸ்ன்னு என்ன பண்ணாது, ரிட்டர்ன் பண்ணாது. பட் இப்போ அது நியூமரிக் மட்டும் நம்ம கொடுத்து பார்ப்போமே, அப்போயும் என்ன தான் வரும்னு கேட்டிங்கன்னா ட்ரூ தான் வரும். பாருங்கள், ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், 1 2 3ன்னு நியூமரிக் வேல்யூ தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ இதில் ஆல்ஃபபெட்ஸ் இல்லை, உங்களுக்கு என்ன தான் வந்திருக்கு, ட்ரூ தான் வந்திருக்கு. அப்போ ஆல்ஃபபெட்ஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ் 2 கலந்து இருந்தால் இது ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பேஸ் வேல்யூ நம்ம கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், 1 2 3 ஸ்பேஸ் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து நான் விட்டுருக்குறேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆயிரும், ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா ஸ்பேஸ் வந்து என்ன ஆகாது, ஒரு இதாக கன்சிடர் ஆகாது. ஃபால்ஸ் வந்துருச்சா? சரிங்களா? அப்போ இஸ் ஆல்னம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வெறும் ஆல்ஃபபெட்ஸ் இருந்தாலும் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், வெறும் நியூமரிக்கல் கண்டென்ட் இருந்தாலும் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். 2 கலந்துருந்தாலும் ஓகே, பட் வேறு ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ வேறு ஏதாவது ஸ்பேஸஸோ வரக்கூடாது. இப்போ இதை வந்து பாருங்கள், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆம்பர்சன்ட் சிம்பிள் நம்ம கொடுத்து பார்க்குறேன். சரிங்களா? ஓகே, பாருங்கள். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஃபால்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன கிடையாது, அலவுடு கிடையாது. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிஜிட். அப்போ இதில் வந்து பாருங்கள், வெறும் டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இஸ் ஆல்ஃபா மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வெறும் நியூமரிக்கல் கண்டென்ட் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கணும். இருந்துச்சுன்னா இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண போகுது, இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு பண்ண போகுது. இப்போ நான் இங்கே சிங்கிள் கொட்டேஷனில் என்ன கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5 கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்தாலும் இது என்னது தான், ஸ்ட்ரிங் வேல்யூ தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ட்ரூ தான் வரும். பாருங்கள், ட்ரூ. சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு பதில் எடுத்துகிட்டு ஒரு கேரக்டர் வேல்யூ நம்ம கொடுத்து பார்ப்போம். ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இது என்னது, ஃபுல்லாகவே ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ஆனால் இஸ் டிஜிட்டான்னு கேட்டிருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் அ ட்ரூ, ஸோ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. சரி, ஆல்ஃபா நியூமரிக்கா கொடுத்தா என்ன செய்யும், ஹாய் 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி இது எப்படி இருக்குது, ஆல்ஃபா நியூமரிக்கா இருக்குது, ஆனால் டிஜிட் மட்டும் தான் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ இது என்ன தான் செய்யும்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ்ன்னு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், ஃபால்ஸ். அப்போ வெறும் நியூமரிக் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ட்ரூன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஸோ இது என்ன ஃபங்க்ஷன், இஸ் டிஜிட். நம்ம முதல்ல பார்த்தது இஸ் ஆல்ஃபா, அப்புறம் வந்து ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ்க்கு இஸ் ஆல்னம். ஸோ இப்போ நான் அடுத்து பார்த்தது வந்து இஸ் டிஜிட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா லோயர். லோயர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேரியபிளில் வேல்யூ டிக்ளேர் பண்ணிவிட்டு லோயர் அப்படின்னு அந்த வேரியபிளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் என்னவா மாறிடும், ஸ்மால் லெட்டர் கேரக்டராக மாறிடும். நீங்கள் அப்பர் கேஸில் கொடுத்துருந்தீங்கன்னா லோயர் கேஸாக மாறிடும், அதாவது ஸ்மால் லெட்டராக மாறிடும். இல்லை லோயர் கேஸே கொடுத்துருந்தீங்கன்னா அசிட்டிஸ் என்னவோ அப்படியே வரும். இப்போ நான் இங்கே பாருங்கள், STR = பைத்தான்னு லோயர் கேஸில் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் திரும்ப அதை வேறு என்னவா மாற்றிருக்கிறேன், லோயராக மாற்றிருக்கிறேன். அப்போ அசிட்டிஸ் உங்களுக்கு என்னவோ அதே தான் பிரிண்ட் ஆகும். என்ன பிரிண்ட் ஆகும், பைத்தான்னே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூவை கேபிட்டல் லெட்டராக மாற்றிடுவோம். எல்லாமே ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டராக மாற்றிடுவோம். சரிங்களா? பாருங்கள், பைத்தான் அப்படின்னு இப்போ எல்லாமே எப்படி இருக்குது, கேபிட்டல் லெட்டராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோயர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்னவா மாறிடுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஸ்மால் லெட்டராக மாறிடுச்சு. சரி, ஏதாவது ஒரு 2 லெட்டரை மட்டும் கேபிட்டலராக வச்சுட்டுவோம். வச்சு அதெல்லாம் எப்படின்னா அப்போ மாறுமா அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் லெட்டரை மட்டும்
நான் என்ன பண்ணியிருக்கேன், கேபிட்டலாக இருக்குது, லோயரில் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் லெட்டர் சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னா ஆகிடும். பாருங்கள் அங்கேயும் என்ன வந்திருக்குது, பைத்தான்னு ஸ்மால் லெட்டராக மாறிடுச்சு. அப்போ லோயர் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் யுவர் ஸ்ட்ரிங் ஃப்ரம் அப்பர் கேஸ் ஆர் எனி அதர் கேஸ் டு லோயர் கேஸ். நீங்கள் லோயர் கேஸ் கொடுத்தாலும் லோயர் கேஸில் வரும், அப்பர் கேஸில் கொடுத்தாலும் வந்துடும். சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் அது என்னவா மாறிடும்னா லோயர் கேஸ் லெட்டராக மாறிடும். ஸோ அது இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்பர். ஸோ அது லோயர் மாதிரி அப்பர். என்ன நீங்கள் கொடுத்தாலும் இது என்னவா மாறிடும், கேபிட்டல் லெட்டராக மாறிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ஹலோ பைத்தான்னு சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்பரில் கொடுத்துருக்குறீங்க. ஸோ இது என்னவாகும்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே அப்பர் கேஸ் லெட்டர்ஸாக உங்களுக்கு மாறிடும். பாருங்கள், ஹலோ பைத்தான் எல்லாமே என்னவா இருக்குது, அப்பர் கேஸ் லெட்டராக இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் லோயராக கொடுத்தாலும் என்னவாக தான் மாறிடும், அப்பர் கேஸாக தான் மாறும். இந்த ஹெச்சை கூட நான் என்னவா மாற்றிடுறேன், இப்போ ஸ்மால் லெட்டராக மாற்றிடுறேன். பாருங்கள், ஸோ இப்போ நீங்கள் பில் பண்ணி பார்த்தாலுமே பாருங்கள் அப்பர் கேஸ் லெட்டர்ஸாக தான் உங்களுக்கு வரும். ஸோ லோயருங்கிறது ஸ்மால் லெட்டராக மாற்றும், அப்பருங்கிறது கேபிட்டல் லெட்டராக மாற்றும். ஸோ இன்னொரு ப்ரோக்ராம், லாஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ரீப்ளேஸ். ஸோ இதில் நிறையா இருக்குது, நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு 8 ஃபங்க்ஷன்ஸ் கிட்ட உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் எடுத்துகிட்டு இல்லை பர்டிகுலர் கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வேறு எதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இதை எப்படி நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ STR = ஜாவா இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அடுத்து இதில் வந்து பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கேன், STR2ல் str.replace எதில் ரீப்ளேஸ் பண்ணணும், STRல ரீப்ளேஸ் பண்ணு. என்ன ரீப்ளேஸ் பண்ணு, ஜாவான்னு எங்கே இருக்கோ அதுக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணிடு, சி. அப்போ இந்த இதில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஜாவா இருக்கோ அங்கங்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஆயிருன்னா சியும் ரீப்ளேஸ் ஆகும். இப்போ ஜாவா இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்னொரு என்ன பண்ணுறேன்னா ஜாவா இஸ் எ பியூர் ஓப்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்த ஸ்ட்ரிங்கில் எங்கெங்கெல்லாம் ஜாவா இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு என்னவா மாறிடுன்னு கேட்டிங்கன்னா சின்னு ரீப்ளேஸ் ஆயிரும். நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம இம்யூட்டபிள் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னால், ஆனால் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் வேர்டையோ பர்டிகுலர் அந்த ஸ்ட்ரிங்கையோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சை வந்து பண்ணிக்கலாம். வித் த யூஸ் ஆஃப் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கையும் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன், ரீப்ளேஸ் ஆன ஸ்ட்ரிங்கையும் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு அக்கரன்சஸை மட்டும்தான் எடுத்துருக்குது. ஸோ ஜாவா இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா இஸ் எ பியூர் ஓப்ஸ். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஜாவா அக்கரன்சஸ் எங்கே இருக்கோ அதில் உள்ளதை மட்டும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி சீனும் உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு, மாற்றி கொடுத்துருச்சு. அப்போ செகண்ட் அக்கரன்சஸை இது கன்சிடர் பண்ணுதான்னா கிடையாது. இப்போ நான் இதை எடுத்து விட்டாட்டனாலுமே அதே தான் வரும். சரிங்களா? என்ன வரும், ஃபஸ்ட்டு அக்கரன்சஸ் மட்டும் உங்களுக்கு மாறி பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ ரீப்ளேஸ் வந்து ஃபஸ்ட்டு அக்கரன்சஸ்லாம் தான் நடக்கிறது. மோர் தேன் ஒன் அக்கரன்சஸ் இருந்தால் அது வந்து என்ன ஆகாது, ரீப்ளேஸ் ஆகாது. பட் ஜாவாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அக்கரன்சஸுமே இப்போ எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்ட்ரிங்கில் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைத்தானில் இருக்கக்கூடிய சில சாம்பிளான ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஸ்ட்ரிங். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்கோட பேசிக் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி கெட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். இதில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸுக்கு வந்து நிறையா மோர் தென் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி நம்ம வரக்கூடிய ப்ராஜெக்ட் இல்லை அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ்லையும் இந்த ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரும். நான் பேசிக்காக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி நீங்கள் கெட் பண்ணணுன்றதுக்காக சில சாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோஸில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.